புருஷன் சொல்கிறதுக்கெல்லாம் இப்போ ஒன்று கீழ்ப்படியணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் கேட்டால் போய் அவனை டைவோர்ஸே பண்ணலாம். அவருடைய படைப்பை ரொம்ப பாராட்ட தெரிஞ்சிடும் நமக்கு. பாருங்க, இப்படி போனால் ஆழமாக போனால் ரசிக்கிறதுக்கு நரம்பை வச்சுட்டாரு. ரொம்ப அதிகமாக அதை விரும்புகிறேன் நான். வாலிபரில் கேட்டு பாருங்க, நரம்புகளை அந்த மாதிரி வச்சுட்டாரு. அணுவாறு மகிழ்வதற்கு, அதில் லயிப்பதற்கு. இந்த காலத்து வயசானவங்க நினச்சிக்கிறாங்க பைத்தியக்காரனுங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு. கிடையாது. அவனை கேட்டு பாருங்க, அந்த வேற மாதிரி இருக்கவங்க. இவன் கொஞ்சம் இன்னும் ஆழமாக போயிட்டான். ஆஹா, பிரமாதமாக இருக்குது. கடவுள் இதில் பல வித்தைகளை வச்சிருக்கிறாரு. கடவுள் எப்படிப்பட்டவர் அவர் சொல்கிறார், இல்லை உனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கூட தரேன். நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள். பழைய ஏற்பாடு தேவையில்லைன்னு பேசுகிறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் அது பழைய ஏற்பாடு, அது பழைய ஏற்பாடு, அது பழைய. அப்போ என்னதான் நமக்கு இருக்குன்னு இன்னும் கொஞ்ச நாள் புதிய ஏற்பாடே வேணான்றவாங்க அவங்க. எல்லாத்துக்கும் பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்றது. பழைய ஏற்பாடு அப்போ என்ன வேணாமா? பழைய ஏற்பாடெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சா? பழைய ஏற்பாடெல்லாம் ஊற்றி மூடி வச்சிடலாமா? எல்லாத்தையும் கிழிச்சு எரிஞ்சிடலாமா? என்ன சொல்ல வர்றாங்க இவங்கன்னு ஞானஸ்தானம் எடுத்த பாவிகள் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் நிறையா. முழுக்க ஞானஸ்தானம் எடுத்த பாவிகள் தெரியுமா? நல்லா தெரியும் எனக்கு. அப்புறம் அப்படிப்பட்ட பாவியை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இந்த வேத பகுதி திருமண வாழ்க்கையை குறித்து வேதாமத்திலேயே ரொம்ப முக்கியமான விவரமான ஒரு பகுதி. இங்கே மனைவிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல தங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து அவர் பேசி வருகிறார். இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட். மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேணும்னு சொல்லி இந்த காலத்தில் சொன்னால் அதுக்கு எதிராக நிறைய அபிப்பிராயங்களை வளர்த்து விட்டுருக்கிறார் உலகத்தில். பெண்கள் உரிமை அப்படின்னு சொல்லி ஏதோ பெண்களுடைய உரிமை பறிபோனது போலவும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறது போலவும், ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற போல பேசி இப்படி வித்தியாசப்படுத்தக்கூடாது. அது ஏன் பெண் மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்? இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒவ்வாத உபதேசம், பழமைவாதம். பவுல் அப்போஸ்தலன் இந்த பழமைவாதத்தில் ஊறி போனவர், ஒரு யூத மார்க்கத்தை சேர்ந்த ஒரு ரபி அவர். ஆகவே அந்த மார்க்கத்தின் அந்த புத்தி அப்படியே இருக்குது அவர்கிட்ட, பழமைவாதம் அப்படியே இருக்குது. அதை கொண்டு இங்கே திணிக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, இன்னும் பேதுரு, மற்ற அப்போஸ்தலர்கள், இயேசு எல்லாருமே கூட இப்படிப்பட்ட பழமைவாதத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஆகவே பொதுவாக பைபிளே பழமைவாதம் நிறைந்தது அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க ஜனங்க. இந்த மாதிரி சில அபிப்பிராயங்கள் ஜனங்களுக்குள்ள மனத்தடைகளை ஏற்படுத்தி விட்டது. அந்த அபிப்பிராயங்கள் உங்களுக்குள்ளேயும் இருக்கும் பாருங்க. புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான்றதை யார் இவருக்கு சொன்னது? இவர் எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு? எங்கேருந்து, எந்த ஆதாரபூர்வமான ஒரு சோர்ஸ்லேருந்து அவருக்கு இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிருஷ்டிப்பு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது? தேவன் ஆணை முதல்ல சிருஷ்டிக்கிறார். அவனுக்காக ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி அவனை அதில் வைக்கிறார். வச்சு அவனுக்கு வேலையும் கொடுக்குறார். பண்படுத்தி காத்துக்கொள்னு சொல்லி அவன் வேலை என்னங்கிறத கரெக்டாக சொல்லிட்டார். பண்படுத்தி காத்துக்கொள் அப்படின்றது தான் வேலை. அதை டெவலப் பண்ணு, கல்டிவேட் பண்ணுன்னு அர்த்தம். இப்போ நான் கொடுத்ததை விட இன்னும் நல்லா ஆக்கு, இன்னும் விஸ்தாரமாக்கு, இப்படியே பூமி முழுக்க ஆக்கு அப்படின்றார். அது மட்டும் இல்லை, எல்லா மரத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனி, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம்னு சொல்லி எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுக்குறாரு இல்லையா? எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு தான் சொல்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை. பெண்ணுக்கிட்ட ஒன்றுமே பேசலை, ஏவாள்கிட்ட ஒன்றுமே பேசலை. கர்த்தர் ஒன்றுமே சொல்லலை. சொல்ல வேண்டியதெல்லாம் இந்த புருஷன்கிட்ட சொல்லிட்டாரு. அப்புறம் தான் மனைவியை உண்டாக்குறாரு. 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறாரு. இருவர் ஒரே மாம்சமாக இருப்பார்கள்ன்றாரு. இப்படி தான் வருது. இதுதான் இந்த உபதேசத்துக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது. என்னன்னா, சிருஷ்டிப்பை பார்க்க போனால் கர்த்தர் தலைமைத்துவம் யாருடையது என்பதை திட்டவட்டமாய் சொல்லிவிட்டார். மனிதனை, ஆணை முதலாவது உண்டாக்கினதன் மூலமாக சொல்ல வேண்டியதெல்லாம் அவன்கிட்டே சொல்லி முடிச்சிட்டதுனால
அவனுக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்து அந்த வேலையை செய்யறதுக்கு ஏற்ற துணையாக மனைவியை கொடுத்ததுனால இந்த காரியங்களெல்லாம் பார்க்கும்போது ஆணை ஒரு வீட்டுக்கு குடும்பத்துக்கு தலைவனாக ஏற்படுத்தி விட்டார். இது வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க மக்கள் காலகாலமாக அதை அங்கீகரித்து தான் வர்றாங்க. ஒரு விதத்தில் சொல்ல போனால் அதுக்கு எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் ரொம்ப சமீப காலத்தில் வந்ததுன்னு வச்சுக்கலாம். பட் பொதுவாக எல்லா கலாச்சாரத்திலையும் எல்லா ஊர்கள்லையும் நாடுகள்லையும் கூட இந்த புருஷன் மனைவிக்கு தலையாக குடும்பம் வரும்போது புருஷனுக்கு தான் தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றதை எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க பைபிளை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சத்தியம் எங்கும் பரவி இருக்கிறது. இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய சத்தம், வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே இதை உண்மை என்று தான் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, பவுல் அப்போஸ்தலன் பாருங்கள், போதிக்கும் போது பழைய ஏற்பாட்டுக்கு போகிறாரு. இயேசு கூட அப்படி தான், பேதுருவும் அப்படி தான், எல்லாருமே பழைய ஏற்பாட்டுக்கு போகிறாங்க. பேதுரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் இதே தான் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. மனைவியில் புருஷருக்கு கத்திற்கு கீழ்ப்படி போல கீழ்ப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போதிக்கிறாரு. போதிக்கும் போது டக்குன்னு சார் அழுகிறாள் அப்ரஹாம் எல்லாத்துக்கும் போயிட்டாரு இல்லையா, பழைய ஏற்பாட்டுக்கு போயிடுறாரு. பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார், பழைய ஏற்பாட்டுக்கு தான் போகிறாரு. அதன் அடிப்படையில் தான் அதை போதிக்கிறாரு. இயேசுவே கூட அவர்கிட்ட கேள்வி கேட்க வந்தவருக்கு பதில் சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறாரு. கேள்வி கேட்குறாங்க, எந்த காரணத்துக்காவது ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவி விவாகரத்து பண்ணலாமான்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது அவளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனை தாயை மட்டும் தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பான். பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டாரு. இது ஏன் முக்கியம்னா, பழைய ஏற்பாடு எவ்வளோ முக்கியன்றதை கொஞ்சம் பாருங்கள் தயவு செய்து. ஏன்னா இதெல்லாம் படிக்கும்போது, ஒரு காரியத்தை படிக்கும்போது பல காரியங்கள் வெளியே வருது பாருங்கள். சிலர் ஏன் இது சொல்கிறேன்னா, இன்றைக்கி பழைய ஏற்பாடு தேவையில்லைன்னு பேசுகிறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் அது பழைய ஏற்பாடு, அது பழைய ஏற்பாடு, அது பழைய. அப்போ என்னதான் நமக்கு இருக்குன்னு இன்னும் கொஞ்ச நாள் போட்டு புதிய ஏற்பாடை வேணான்றவாங்க அவங்க. எல்லாத்துக்கும் பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்றது. பழைய ஏற்பாடு அப்போ என்ன வேணாமா? பழைய ஏற்பாடெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சா? பழைய ஏற்பாடெல்லாம் ஊற்றி மூடி வச்சிடலாமா? எல்லாத்தையும் கிழிச்சு எறிஞ்சிடலாமா? என்ன சொல்ல வர்றாங்க இவங்கன்னு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு தேவையில்லைங்கிறது போல பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், அது மதியினம். அப்படி பேசுவது மதியினம். பழைய ஏற்பாட்டை ஃபவுண்டேஷனாக வச்சு தான் மீதியெல்லாம் கட்டப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவைகள் அப்படியே இருக்குது, அதுக்கு மேலே இப்போ புதிய ஏற்பாடு கட்டப்படுகிறது. அஸ்திபாரம் அங்கேயே போட்டாச்சு. மனுஷன்னா என்னன்றதுக்கு அஸ்திபாரம் அங்கேயே போட்டாச்சு. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்ன்றது புதிய ஏற்பாட்டில் வந்தது, அங்கேயே வந்துருச்சு இல்லையா. இது நிமித்தம் அவள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அப்படின்றது அங்கேயே வந்துருச்சு. இதெல்லாம் அங்கேயே வந்துருச்சு. அதெல்லாம் இப்போ மாற்ற வேண்டியதில்லை. புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டதுனால அது மாறுனுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் சேம் தான். அது மேலே அப்படியே கட்டுகிறார் பாருங்க. ஆகவே பழைய ஏற்பாடு வேணான்னு சொல்கிறது மதியினம், முட்டாள்தனம். ரொம்ப பிளெயினாக சொல்ல போனால் அது முட்டாள்தனம். பழைய ஏற்பாடு கண்டிப்பாக வேணும். என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் பழைய ஏற்பாடு பிரசங்கியார். அவங்க எந்த சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு தெரியல, அல்லது என்ன பிரசங்க கேட்டாங்கன்னு தெரியல. நான் 7.5 வருஷமாக ரோமர்கள் நிருபத்தை ஒரு வசனமாக அணுவாக எடுத்து பிரசங்கம் பண்ணேன். இவங்க கேட்டதே கிடையாது. கேட்குறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. எதையாவது ஒன்று கேட்டுட்டு பழைய ஏற்பாடு, அவர் ஆபிரகாமை பற்றி சொல்கிறாரு. ஏன் சொல்லக்கூடாது ஆபிரகாம் பற்றி? நான் மட்டுமா சொல்கிறேன், பவுல் சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க ஆபிரகாம் பற்றி. நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு போனீங்கன்னா ஃபுல்லாக ஆபிரகாம்கிட்ட தான் போக சொல்லுது. அங்கே போய் தான் கற்றுக்க சொல்லுது. விசுவாசம், அவன் தான் விசுவாசிகள் எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கிறான். அங்கே போய் தான் கற்றுக்க சொல்லுகிறது. அப்போ நான் எங்கே போகிறது? புதிய ஏற்பாட்டுக்கு போனால் அது என்ன நேரம் பழைய ஏற்பாட்டில் கொண்டு போய் விட்டுருது. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் போதிக்கிறோம். பைபிளை புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு வித்தியாசம்லாம் கிடையாது, எல்லாத்தையும் போதிக்கிறோம். பழைய ஏற்பாடு சில அஸ்திபார காரியங்களை சொல்லுகிறது, அதன் மேலே இன்னும் மேலான காரியங்கள் கட்டப்படுகிறது. புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கைகளை காட்டிலும் மேலானதுன்னா பழசை தூக்கி எரிஞ்சிட்டாரு, இப்போ புதுசை கொண்டாந்துட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அதுதான் நான் உதாரணம் சொல்லுவேன். அந்த உதாரணத்தை காட்டிலும் பெட்டரான உதாரணம் எனக்கு இன்னும் வரல. ஒரு 50 ரூபா ஒரு 100 ரூபா நோட்டு, 2 நோட்டை எடுத்துங்க, 2 கையில் வச்சுங்க. ஒரு 10 வயசு பையனை கூப்பிட்டீங்கன்னா கூட இதில் எது மேலானது நீ எடுத்துக்கோன்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக அந்த 100 ரூபா நோட்டை தான் எடுப்பான். அவனுக்கு நல்லா தெரியுது இந்த 100 ரூபா 50 ரூபா காட்டிலும் மேலானது. அப்போ இந்த 100 ரூபா என்ன, இதில் இந்த 50 ரூபாயும் இருக்குது, கூட ஒரு 50 ரூபாயும் இருக்குது. அதான் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கைன்றது பழசெல்லாம் போயிடுச்சு, ஒழிஞ்சிருச்சு, இப்போ எல்லாமே புதுசு, அப்படி கிடையாது. பழசும் இருக்குது, அது மேலே இன்னும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில காரியங்கள், அருமையான காரியங்கள். இயேசு கிறிஸ்து வந்ததன் மூலமாக, சிலுவையில் மரித்ததன் மூலமாக, மீட்பை உண்டு பண்ணதன் மூலமாக
சில அற்புதமான காரியங்கள் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதுதான் புதிய உடன்படிக்கை. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, ஆடு மாடுகளின் ரத்தம் அல்ல. இந்த புதிய உடன்படிக்கை இயேசுவின் ரத்தத்தினால் ஆனது. அப்போ பழைய ஏற்பாடுன்றதை நம்ம ஏளனமாக நினைக்கக்கூடாது. ஆதியாகமம் 1, 2 இதெல்லாம் ரொம்ப ஆழமாக நான் போதித்தது உண்டு. ரொம்ப அதிகமாக அதை விரும்புகிறேன், நான் அதை போதிக்கிறேன். ஏன்னு சொன்னால், கிறிஸ்தவன் ஒரு சிருஷ்டிப்பை பார்க்கும்போது கூட வேற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்குறான். வெறும் செடி, மரம், கொடி, சூரியன், சந்திரன் அப்படி பார்க்கறது இல்லை. வெறும் மனுஷனை பார்க்கும்போது கண், மூக்கு, கை, கால் அப்படி பார்க்கறது இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் அற்புதமான தேவன். அவர் அற்புதமாக படைச்சிருக்கிறாரு. அவருடைய படைப்பை பார்த்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ள வேணும். ஏன்னா அவருடைய புத்தியிலிருந்து வருது அந்த படைப்பு. அவருடைய தன்மையிலிருந்து அவர் எப்படிப்பட்டவர்லேருந்து வருது அது. ஆகவே ஒரு சாதாரண படைப்பு இல்லை மனுஷன், ஒரு சாதாரண படைப்பு இல்லை இந்த பூமி. கடவுள் மிகவும் நல்லவர், அவர் வல்லவர், தாராள குணமுள்ளவர், எல்லாவற்றையும் நமக்கு தர விரும்புகிறவர். அப்பேற்பட்ட உள்ளத்திலிருந்து உண்டானது தான் படைப்பு. மனுஷன் மற்றும் சிருஷ்டிப்பு எல்லாம் அங்கிருந்து வந்தது. நாக்கு வெறும் சாப்பாட்டு அள்ளி உள்ளே போடுற கரண்டி மாதிரி கொடுக்கல கடவுள். அந்த நாக்கில் நரம்பை வச்சிட்டாரு ருசிக்கிறதுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், நாக்கு வெறும் சாப்பாட்டை உள்ள சாப்பிட்றதுக்கு அல்ல, ருசிக்கிறதுக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, நீ சாப்பிட்டா போதாதுப்பா, நீ ருசிக்கணும், ருசிச்சு சாப்பிடணும். அதை நான் விரும்புகிறேன்றாரு. ருசிக்காமலே வெறும் சாப்பிட்டா போதாதா? போதும் தான், எனக்கு போதும், எனக்கு உயிர் வாழணும், எதையா சாப்பிடணும். அதுக்கு ஒன்றும் ருசி ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனால் சொல்கிறார், இல்லை உனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கூட தரேன். நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள், நான் கர்த்தர். நான் அப்படி யோசிக்கிறேன். உனக்கு ருசிக்கிறதுக்கு, உனக்கு நீ ருசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆகவே நரம்புகளை அந்த மாதிரி வச்சுட்டாரு, அணு அணுவாக ருசிக்கிற மாதிரி எல்லா விதமான ருசிகளையும் ருசிச்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டாரு. அதே மாதிரி தான் காது. காது வெறும் கேட்கறதுக்கு இல்லை, கேட்டு மகிழ்வதற்கு, அதில் லயிப்பதற்கு. இந்த காலத்து வாலிபரில் கேட்டு பாருங்கள், ஹெட்ஃபோனை போட்டுருக்கிறான் பாருங்கள். நம்ம வயசானவங்க நினச்சிக்கிறாங்க பைத்தியக்காரனங்க ஒன்று ஹெட்ஃபோனை மாட்டினு தெரிஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு. கிடையாது. அவனை கேட்டு பாருங்கள், அந்த ஹெட்ஃபோனில் வர்ற சவுண்டு வேறு மாதிரி இருக்குங்க. அந்த காது அப்போ தான் காதுன்னா என்னன்னு வழங்கும். சிலர் காதுன்னா என்னன்னு புரியல, சவுண்டு கேட்குதா, கேட்குது போதும், என்ன காதோ தெரியல. அது கடவுள் எப்படிப்பட்டவர். இவன் கொஞ்சம் இன்னும் ஆழமாக போயிட்டான். ஆஹா, சவுண்டு பிரமாதமாக இருக்குது, கடவுள் இதில் பல வித்தைகளை வச்சிருக்கிறாரு, அருமையான சவுண்டை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஹெட்ஃபோனை போட்டு கேட்குறான். கண்ணு வெறும் பார்க்கறதுக்கு இல்லைங்க, ரசிக்கிறதுக்கு. அப்படிதான் கலர் டிவி வந்தது. இல்லைன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டே போதுமே, நம்ம ரசிக்கவே வேண்டியது இல்லையே. எதுக்கு கலர்? யாராவது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சுருக்கீங்களா? நீங்கள் தூக்கி முதல்ல குப்பையில போட்டிருப்பீங்க. வேணவே வேணான்னு. கலர் டிவி வந்தப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, நானும் போய் வாங்கினேன், கிடைக்கவே இல்லை. ஒரு தெரிஞ்ச ஆளை பிடிச்சி அவன் எனக்கு கொடுத்தான். ஏன்னா அவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்க வாங்கிட்டு போகிறதுக்கு. கலரில் பார்க்கணும். ஏன் கலரில் பார்க்கணும்? கண்ணினுடைய அருமை புரியுது. இப்படி போனால், ஆழமாக போனால், கடவுள் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கிட்டா அவருடைய படைப்பை ரொம்ப பாராட்ட தெரிஞ்சிடும் நமக்கு. பாருங்க, மூக்கை வெறும் மூச்சு விடுறதுக்கு கொடுக்கல, அருமையான நறுமணங்களை நுகர்வதற்காக, மோந்து பார்க்கறதுக்காக, அதில் மகிழ்வதற்காக கடவுள் கொடுத்துருக்கிறார். இப்படி சொல்லிட்டே போகலாம் பாருங்க. நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த படைப்பே ஒரு அற்புதமான ஒரு விதத்தில் இருக்கிறது. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல, அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறது போல, புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான்னு சொல்லி இருக்குது. எப்படிப்பட்ட தலை அவர்? தலைன்றாங்க இப்போ இந்த காலத்தில். இவர் எப்படிப்பட்ட தலை? நம்ம தலை எப்படிப்பட்டவர்? இவர் என்ன மாதிரி தலை? இருக்கீங்களா? உங்க பாஷையில சொன்னா தானே விளங்கும். அது இதுக்குன்னா அந்த பாஷையும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதா இருக்குது. நம்ம தலை எப்படிப்பட்ட தலை? எப்பேற்பட்ட அருமையான தலை அவரு. அவருடைய மேன்மை என்ன? இதை புரிஞ்சுக்க வேணாமா? அவர் எப்படி தலையா இருக்கிறாரோ அது மாதிரிதான் நம்மளும் தலையா இருக்கிறோம். நம்ம இந்த தலைன்றது நம்மளை யாராவது சொல்றது விரும்புகிறோம் ரொம்ப, எங்கள் தலை அவருன்னு. ஆனால் அந்த மாதிரி தலையா இருக்கணும். எந்த மாதிரி தலை? கிறிஸ்து மாதிரி தலை. அப்படிப்பட்ட தலையா இருக்கணும். பாருங்க, அவர் எப்படி தலையா இருக்கிறார்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும். வெறும் அவனை முதல்ல உண்டாக்கிட்டாரு, அதனால அவனுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டாரு, அவனை முதல்ல லீடர் ஆகிட்டாரு, அவன்கிட்ட தான் எல்லாத்தையும் சொன்னார், அதனால
அவன் தலையாக இருக்கிறான்றது அது ஒரு லெவல். ஆனால் இது ரொம்ப ஆழமான லெவல். இது மேரேஜை, திருமணத்தில் இருக்கிற சந்தோஷத்தை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடும். ஏன்னா அவர் எப்படி தலையாக இருக்கிறாரோ அப்படியே தான் இந்த புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கையை குறித்து ஒரு சில முக்கியமான சத்தியங்கள் இங்கே வெளிப்படுகிறது. அது சொல்லிடுறேன். 3 காரியங்கள். 1, ஒரு கிறிஸ்தவ விசுவாசியை தான் திருமணம் செய்ய வேண்டும். ஏன்? இந்த கிறிஸ்துவை பற்ற காரியங்கள் விளங்காது அவனுக்கு. நீங்கள் ஒரு கிறிஸ்துவ அறியாத ஒருத்த கல்யாணம் பண்ணீங்கன்னா, கிறிஸ்துவ அறியாதவன்னா சிலர் நினச்சிக்கிறாங்க ஜானி, ஜேம்ஸ், ஜோன்ஸ்னு பேர் வச்சுருந்தா கிறிஸ்தவன் நினச்சிக்கிறாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவனை கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல, அவன் மெய்யான கிறிஸ்தவனான்னு முதல்ல பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. எல்லாத்தையும் பார்த்துடுறோம் பாருங்க, ஜாதி, குலம், கோத்திரம், எந்த ஊர், எல்லாத்தையும் நோண்டி கிண்டி பார்த்துட்டு எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு கம்பெனிலே போய் விசாரிச்சுட்டுலாம் வர ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் தரவை செக் பண்ணிடுறோம். ஆனால் ஒன்றை பற்றி ரொம்ப கவலைப்படுறது இல்லை. என்னன்னா, அவன் மெய்யான கிறிஸ்தவ விசுவாசியா அப்படிங்கிறத பற்றி கவலைப்படுறது இல்லை. அவன் கேட்டால் நான் சொல்கிறேன், நான் அந்த சர்ச்சில் மெம்பரு, என்கிட்ட ஞானஸ்தானம் சர்டிஃபிகேட் இருக்குது, ஞானஸ்தானம் இப்போ எடுத்துட்டேன். இவங்க என்ன கேட்குறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டியா? எல்லாரும் ஊரில் எல்லாரும் தான் எடுத்துருக்குறாங்க ஞானஸ்தானம். ஹலோ, ஞானஸ்தானம் எடுத்த பாவிகள் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் நிறையா. முழுக்க ஞானஸ்தானம் எடுத்த பாவிகள் தெரியுமா? நல்லா தெரியும் எனக்கு. அப்புறம் அப்படிப்பட்ட பாவியை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். ஆகவே ஒருத்தரை கல்யாணம் பண்ண போறீங்க, நல்லா கவனிங்க. வாலிபர்களுக்கெல்லாம் அதான் சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ரு இது. கல்யாணம் பண்ணும்போது எதை குறித்து கர்சனை உள்ளவர்களாக இருக்கணும்? நான் கல்யாணம் பண்ண போகிற இந்த ஆணுக்கு அல்லது பெண்ணுக்கு கர்த்தரோடு எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறது? இவன் கர்த்தரை நேசிக்கிறவனா, கர்த்தரை முழுமனதோடு பின்பற்றுகிறவனா, வசனத்துக்கு என்ன முக்கியத்துவம் தர்றான், ஜெபத்துக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவம் தர்றான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறானா அல்லது கர்த்தருடைய காரியங்களில் அலட்சியமாக இருக்கிறானா? அலட்சியமாக இருந்தான்னா அவன் ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கலாம், ஒரு சர்ச்சில் கூட மெம்பராக இருக்கலாம், ஞானஸ்தானம் கூட எடுத்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு கிறிஸ்துவோடு சரியான உறவு இல்லை. பாருங்க, இந்த உறவு ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் அசர்டைன் பண்ணிக்க வேண்டியது, அதை நிச்சயித்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஒவ்வொரு வாலிபனுக்கும் வாலிப பெண்ணுக்கும் சொல்லுகிறேன், அதை நிச்சயித்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடைய. ஏன்னா திருமணம் பண்ணும்போது இல்லைன்னா அன்ஈக்குவல் யோக்ட் ஆயிடுறோம். அதாவது 2 Corinthians 6:14 சொல்லியிருக்கிறது இல்லையா, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அப்படின்னு பவுல் சொல்றார். இதுதான் அதனுடைய அர்த்தம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, அவங்களோட ஜாயின் ஆகிடுங்க, அந்நிய நுகத்தில் போய் ஜாயின் ஆகிடுங்கன்றாரு. அப்போ 2 பேர் திருமண வாழ்க்கையில் நுழையும் போது, ஒரு ஆளுக்கு ஆண்டவரை நல்லா தெரியுது, ஆண்டவரை பின்பற்ற ஆளாக இருக்கிறாங்க, ஆண்டவரை நேசிக்கிற ஆளாக இருக்காங்க. இன்னொரு ஆளுக்கு ஆண்டவரை பற்றியே ஒன்றும் தெரியல, பேர் தான் ஜானி, ஜேம்ஸ், பால்னு கூட இருக்கும். ஆனால் பால் திருமண வாழ்க்கையை பற்றி என்ன சொன்னார்? கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல இவர் இந்த மனைவிக்கு தலையாக, அதை பற்றி அவனுக்கு விளங்காது. அவன் கேள்விப்பட்டதே கிடையாது, படித்ததும் கிடையாது, தியானித்ததும் கிடையாது, அதை எங்கேயும் கற்றுக்கிட்டதும் கிடையாது. ஆகவே அந்த அளவுக்கு ஒரு கணவனாக அவன் இருக்க முடியாது. இருக்கிறீங்களா? அப்போ ஒரு இன்இக்வாலிட்டி வந்துடுது, ஒரு சமநிலை இல்லை, அங்கே சரி சமநிலை இல்லை, 2 பேரும் ஈக்குவல் இல்லை. அங்கே என்ன ஆகிடுது? ஒருத்தர் நல்லா விசுவாசியாக இருக்கிறாங்க, இன்னொருத்தர் ஒன்றுமே தெரியாத ஆளாக இருக்கிறாங்க. அப்போ அங்கேயே பிரிவினை ஆரம்பிச்சிருது. அங்கேயே பிரிவினைக்கான அத்தனை விதைகளும் அங்கேயே விதைக்கப்பட்டு விட்டது. இது ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் நாளைக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், வாலிபர்களுக்கெல்லாம் வார்ன் பண்ணுறேன், அதில் கவனமாக இருங்கள். உங்களுடைய ஆசை என்னவா இருக்கணும்? நல்ல ஒரு விசுவாசி, கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஒருவன், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவன், கர்த்தரை அன்பு கூறுகிறவன். நிறைய பெண்கள் எப்படி போகிறாங்கன்னா, என்ன ரொம்ப நேசிக்கிறானா அவனை தாங்க. உங்களை நேசிக்கிறது கர்த்தரை முதல்ல ரொம்ப நேசிக்கணும். கர்த்தரை ரொம்ப நேசிக்கிறவன்னா உங்களை ரொம்ப நேசிப்பான். அவன் கர்த்தரை அன்பு கூறலைன்னா உங்களை எங்கே அன்பு கூற போகிறான்? அவன் அங்கே தான் ஆரம்பிக்குது பாருங்க. கர்த்தரை அன்பு கூர்ந்தான்னா, கர்த்தர் மேலே அலாதி பிரியமும் அன்பும் வச்சிருந்தான்னா அவன் உங்களை அதிகமாக நேசிப்பான். இதை தீர்மானித்து கொள்ள வேண்டியது, கேட்க வேண்டிய முதல் கேள்வி இதுதான். ஆண்டவரோடு உனக்கு என்ன உறவு? கேட்டிங்கனாலே போதும், பதில் வந்துடும். நான் சர்ச்சில் மெம்பராக இருக்கிறேன், கிறிஸ்மஸ்க்கெல்லாம் கரெக்டாக போயிடுவேன் அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு அவர் எந்த லெவலில் இருக்கிறாருன்னு, இல்லையா? சரி, 2வது காரியம்,
2 பேர் வந்து நிற்கிறாங்க. 2 பேருக்குமே கூட இதை பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாது. சட்டையை மாட்டிட்டு வந்து நின்ற வேண்டியது. என்ன ஒன்று நம்ம இதெல்லாம் வாசிக்கிட்டு இருக்கிறோம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படியது போல சொந்த புருஷர்களுக்கு வாசிக்கிறோம். திருமணத்தில் கீழ்ப்படிந்திருங்கள், கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறார், அவரே சரீரத்துக்கு ரட்சகருமாக இருக்கிறார். அவங்க அப்படியே நிற்கிறாங்க. என்னன்னே அவங்கள பற்றி அதை பற்றி ஒரு இதே கிடையாது. இதுக்கு எதுக்கு கிறிஸ்தவ திருமணம்? கிறிஸ்தவ திருமணம் அது பொருத்தமே கிடையாது. அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி வேஸ்ட்டு. அவன் என்ன பண்ணுறான், நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது எப்படா ஒரு முடிப்பாருன்னு காத்துட்டு இருக்கிறான். நெக்ஸ்ட் ரிசப்ஷனு, அதுக்கப்புறம் ஹனிமூனு. நல்ல நேரத்துலேயே அவனுக்கு ஒன்றும் இறங்காது தலையில். இப்போ என்ன இறங்க போகுது? எதையும் கவனிக்க போகிறது. அவன் வேற நினைவில் இருக்கிறான். காத்துட்டு கடை சீக்கிரம் முடி சார், டைம் ஆகுது, நீ வேற போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறீர அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். கிறிஸ்தவ திருமணம்ங்கிறது பொருந்தவே பொருந்தாது. 3வது காரியம், கிறிஸ்தவ திருமணம் யாருக்கு பொருந்தும்? 2 பேரும் விசுவாசியாக இருக்கணும். அப்போ கவனமாக கேட்பாங்க. நான் கிட்டத்தட்ட 40 திருமணம் ஒரு வருஷமாக நடக்குதுங்க. அதுக்கு மேலேயே நடக்குது. சில நேரம் பண்ணி வைக்கிறேன். ஒரு திருமணத்திலே பிரசங்கம் பண்ணுறேன். ரொம்ப கருத்தாகி நாங்கள் பண்ணுறது. திருமணத்தை வந்து சும்மா லேசாக நினச்சி பண்ணுறது இல்லை. ஏதோ கடற்கடன்னு வாசித்துட்டு போயிடுறது இல்லை. பாருங்கள், நான் ரொம்ப தீவிரமாக அதில் பிரசங்கம் பண்ணுவேன். சிலர்லாம் திருமணத்தை பார்க்க வந்தோம் அப்படியே சர்ச்சிலே இருந்துட்டாங்க பேசாமல். அதுக்கப்புறம் இங்கே தான் சர்ச்சுக்கு வர்றாங்க. ஏன்னா திருமணம் ஒன்று வந்து பார்த்தங்க, அந்த திருமணத்தை பார்த்ததுலேருந்து இங்கே தான் கோயிலுக்கு ஒன்று தீர்மானிச்சிட்டேன்றாங்க. ஏன்னா அங்கே பிரசங்கத்தை கேட்டாங்க இல்லையா, வசனத்தை கேட்டாங்க. இந்த மாதிரி போதனை தான் எனக்கு அவசியம்னு அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாங்கள் ரொம்ப சீரியஸாக அதை நடத்துகிறோம். அதனால் சொல்கிறேன், நான் 2 பேரும் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது அதை போதிக்கிறதுல அர்த்தம் இருக்குது, பொருத்தம் இருக்கிறது. புருஷனை குடும்பத்துக்கு தலைவனாக ஏற்படுத்தின அதே கர்த்தர், சிருஷ்டிப்பில் அப்படி ஏற்படுத்தினார் இல்லையா, அதே கர்த்தர் இங்கே என்ன பண்ணுறாரு? இயேசுவை உயிரோடு எழுப்பி உன்னதங்களை உட்கார செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை தலையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது கடவுளுடைய செயல். புருஷனை மனைவிக்கு எப்படி தலையாக ஏற்படுத்தினாரோ அதுபோல சபைக்கு கிறிஸ்துவை தலையாக அவர் ஏற்படுத்தி விட்டார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? பிரமாதமான சத்தியம் இது. 15ஆம் வசனத்தை பாருங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள், என்னங்க எல்லாம் சொல்லுங்க, தலையாகிய கிறிஸ்துவுக்குள், தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். அதாவது கிறிஸ்து தலையா, சபை வந்து சரீரமா, அவருக்குள்ள நாம் வளர்றதுக்காக அவர் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள் இப்படி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன்னா தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் வளருவதற்காக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும், இப்போ கவனிங்க, இப்போ சரீரத்தை பற்றி பேசுறாரு. அவர் தலையாகிய கிறிஸ்துன்னு சொல்றாரு. இப்போ சரீரத்தை பற்றி சொல்றாரு. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவான சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சபை எப்படி வளருது, பக்தி விருத்தி அடையுதுன்றதை பற்றி சொல்றாரு பாருங்க. எப்படி சொல்றாரு? சரீரமான சபை எப்படி வளருது, எப்படி விருத்தி அடைகிறது? கிறிஸ்துவென்கிற தலையோடு இணைந்து இருக்கிறது. அந்த சலையிலிருந்து எல்லா சப்ளையும் உள்ள வருது, எல்லாம் வந்து கிடைக்குது இல்லையா? அந்தந்த அவயவங்கள் அதனுடைய வேலையை செய்து, எல்லாத்துக்கும் வேற வேற வேலை. கிட்னி அதனுடைய வேலை செய்து, லிவர் அதனுடைய வேலை செய்து, இருதயம் அதனுடைய வேலை செய்து, எல்லாம் அதனுடைய வேலை செய்து, கை கால் எல்லாத்துக்கும் தனித்தனி வேலை. அதுக்கு தனித்தனி பொறுப்பு, தனித்தனி வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரீரம் அதனுடைய வேலை செய்கிறது, தலை அதனுடைய வேலை செய்கிறது. இப்படி இணைக்கப்பட்டு எல்லா சப்ளையும் தலையிலிருந்து வந்து அதன் மூலமாக கிறிஸ்துவின் சபையாகிய சரீரம் விருத்தி அடைகிறது, வளருகிறது அப்படிங்கிறார். 28ஆம் வசனத்துக்கு போங்க. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. உங்கள் சொந்த மாம்சத்தை நல்லா பார்க்குறீங்க, நல்லா குளிச்சிங்க, நல்லா உடுத்துறீங்க, சரீரத்தை நல்லா எல்லா மருந்து மாத்திரைலாம் கொடுக்குறீங்க, நல்லா டானிக்கை கொடுக்குறீங்க, நல்லா ஆகாரத்தை கொடுக்குறீங்க. சரீரத்தை என்னென்ன செய்யணுமோ, முடிக்கு டையை போடுறீங்க, முடியே போயிடுச்சுன்னா டோப்பாகவே வாங்கி போட்டுக்கிறீங்க.
இந்த சரீரத்தை எப்படியெல்லாம் நல்லா வச்சுக்க முடியுமோ அப்படியெல்லாம் நல்லா வச்சுக்கிறீங்க. உங்கள் சொந்த சரீரத்தை ஒருத்தரும் பாய்க்கிறது இல்லை. உங்களே நீங்கள் அடிச்சுக்கிறது கிடையாது, கீறிக்கிறது கிடையாது, உங்களே நீங்கள் அறுத்துக்கிறது கிடையாது, துன்புறுத்திக்கிறது கிடையாது. அப்படி இருந்தால் பைத்தியம்னு அர்த்தம் இல்லையா? சொந்த மாம்சம் இதெல்லாம் தான் அடிப்படையாக எடுத்து போதிக்கிறார் பவுல். அப்போ மனைவிக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. நம்ம சொந்த மாம்சமாக பார்க்கணும் மனைவி. அதனால தான் அடிக்க முடியாது, உதைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நம்ம எப்படி நம்முடைய மாம்சத்தை பேணி பாதுகாக்கிறோமோ, எப்படி போஷித்து பாதுகாக்கிறோமோ அது போல் காக்கணும். அதுதான் சொல்கிறார், தன் சொந்த மாம்சத்தை பாய்த்தவன் ஒருவனிலேயே 29ஆம் வசனம், கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. எங்கே வர்றாரு பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணுறார்? சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். இப்போ வந்துருக்கிறீங்க சபைக்கு, என்ன நடக்குதுங்க? கர்த்தர் உங்களை போஷித்து கொண்டிருக்கிறார். இந்த போஷாக்கு ரொம்ப அவசியம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இதை கேட்கறதுனால பலப்பட போறீங்க. இந்த கேட்கறதுனால உங்களுடைய குடும்பங்கள் நன்றாக வளரப்போகுது, பக்தி விருத்தி அடைய போகிறது, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்க போகிறாங்க. இந்த சத்தியம்லாம் அவங்க கேட்டதுக்காக நீங்கள் சந்தோஷப்படணும், நீங்கள் கேட்டதுனால சந்தோஷப்படணும். ஏன்னா அது அவங்களுடைய வாழ்க்கையை வனைய போகிறது. இந்த சத்தியங்கள் பக்தி விருத்தியை உண்டாக்கி ஒரு நல்ல வளர்ச்சியை உண்டாக்க போகிறது இல்லையா? கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுறார். அப்போ போஷித்து காப்பாற்றிட்டு இருக்கிறார். போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இதெல்லாம் கேட்டாலே திருமண வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும். கேட்கலன்னா அது வேற லெவலில் இருக்கும். இதெல்லாம் தெரியாது. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை. கிறிஸ்தவம் வாழ்க்கையை வேற எங்கேயோ கொண்டு போயிடுது, வேற லெவலுக்கு கொண்டு போயிடுது. என்ஜாய்மெண்ட்டை, அதனுடைய சந்தோஷத்தை வேற லெவலுக்கு கொண்டு போயிடுது. மனைவி ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேணும், அவளுடைய புருஷன் தன்னை பராமரித்து போஷித்து காப்பாற்றி தன்னுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து அவன் நடத்துகிறவன், அந்த பொறுப்பு அவனிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மனைவி உணர வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அவன் அப்படி பார்க்க வேண்டும், அவன் அப்படி பார்க்க வேண்டும். அதனால தான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் மனைவிகளுக்கு சொல்லும்போது அங்கே இதே தான் போதிக்கிறார் பேதுரு. சொல்லும்போது சொல்கிறாரு, முற்காலத்தில் சாராள் போன்ற பரிசுத்த ஸ்திரீகள், சாராள் என்ன பண்ணாலாம், தன்னுடைய கணவனை ஆண்டவனே என்று அழைத்தாள்னு இருக்குது. இதை கேட்டு சிலர் ஆண்டவனாவது இதாவது இந்த மனுஷனை நான் ஆண்டவனா சொல்லுவேன், நான் என் ஜென்மத்தில் சொல்ல மாட்டேன்றவங்களாம் இருக்கிறாங்க. தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க பாருங்கள். பைபிளை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஆண்டவனே என்னங்க, ஆண்டவனே என்ன, ஒரு ராஜாவை கூட ஆண்டவனே தான் சொல்கிறாங்க எல்லாரும், லார்ட் அப்படின்றாங்க. ஒரு நீதிபதியை கூட லார்ட், மை லார்ட்னு தான் சொல்கிறாங்க. அந்த தப்பா? அது கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நியாயம் வழங்குகிறவர், ஒரு நாட்டை நடத்துகிறவன் ஆண்டவனேன்றாங்க ஒரு ராஜாவை. ஏன் அவன் கடவுள்னு அர்த்தமா? கிடையாது. வாழ்கிறவனுக்கே தெரியும் அவன் கடவுள் இல்லைன்னு. ஒருவேளை கூட ஜாலரை அடிக்கிறவன் சொல்லலாம் நீ தான் கடவுள்னு. ஆனால் அவரை கேட்டு பாருங்க, சொல்கிறார், இல்லைப்பா எனக்கு ஒரே தலைவலி, இது வயிற்று வலி, இதெல்லாம் இருக்குது, நான் எங்கள் கடவுள், நான் ஒன்று கடவுள். ஆனால் ஏன் அவரை கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க? ஏன் லார்ட்னு சொல்கிறாங்க? லார்ட்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அவன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சுதான்றதை பார்த்து சரியாக நிர்வகித்து, எல்லாருக்கும் வேலை இருக்குதா, சாப்பாடு இருக்குதா, பாதுகாப்பு இருக்கா, எல்லாம் பத்திரமா இருக்காங்களா, நல்லா இருக்கிறாங்களா, நோய் நொடி இல்லாமல் இருக்கிறாங்களா, எல்லாருக்கும் ஆஸ்பத்திரி இருக்குதா, பள்ளிக்கூடம் இருக்குதா, எல்லாத்தையும் கவனிக்கிறாள் இல்லையா? அதனால தான் ஆண்டவன். அப்போ இங்கே மனைவி தன்னுடைய புருஷனை அப்படி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? என்னை பராமரிக்கிறவர், போஷிக்கிறவர், பாதுகாக்கிறவர், எனக்காக எல்லாத்தையும் செய்கிறவர். அதுக்காக தான் கர்த்தர் அந்த பொறுப்பை அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவர் அப்படி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட விதத்தில் கணவனை பற்றி எண்ண வேண்டும். சரீரமும் தலையும் இணைந்திருக்கிறது. சரீரம் வேற, தலை வேற கிடையாது. சரீரம்ன்றது எங்கே கிடக்குது, தலை இங்கே கிடக்குதுன்னு இல்லை. நான் சரீரத்தை பார்த்துட்டு தலையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவீங்களா? இல்லை, சரீரம் தலையும் ஒரே இடத்துல தான் இருக்குது, ஒரே என்டிட்டி தான். இதை உணர வேண்டும். தலை தான் சரீரத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லுகிறது. தலை தான் சொல்லுது. மூளையிலிருந்து தான் கமாண்ட் போகுது. என் கையை நான் இப்போ இங்கே வைக்கணும்னா
என் கை வந்து இங்கே வையின்னு சொல்லல, என் மூளை சொல்லுது இங்கே வையின்னு. என் மூளை சொல்கிறத என் கை செய்யுது. என் மூளை சொல்லுது அங்கே நடந்து போனது, அப்போ என் கால் வந்து அங்கே நடந்து போக எனக்கு உதவுகிறது இல்லையா? மூளையிலிருந்து தான் கமாண்ட் வருது, சரீரம் அதன்படி செய்கிறது. அப்படி வச்சுட்டார் கடவுள். சரீரம் வேற தலை வேற கிடையாது, ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இயங்குகிறார்கள். ஒன்றா சேர்ந்து இயங்கும் போது தான் சரீரம் நல்லா இருக்குது பாருங்க. இந்த தலை நடத்துகிற விதத்தில் எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற வேண்டும். அதுக்கு தான் மனைவியை கொடுத்தாரு பாருங்க. ஒரு பெரிய வேலையை மனுஷனுக்கு கொடுத்தாரு. பண்படுத்தி காத்துக்கொள்ளணும் பூமியை கொடுத்துட்டாரு, தோட்டத்தை கொடுத்தாரு, பூமியை கொடுத்தாரு. கொடுத்துட்டு உனக்கு ஒரு துணையை தர்றேன், ஏற்ற துணையை உனக்கு உண்டாக்குவேன்னு சொல்லி மனைவியை கொடுக்குறாரு. ஏன்? அவர் கொடுத்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு துணை தேவை. அவனை தலையாக்கிட்டாரு, துணையாக்கிட்டாரு, அப்படி ஆக்கி வச்சிட்டாரு. அப்போ டிஃபரிங் ஃபங்க்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் அப்படின்னு இருக்குது. வித்தியாசமான நோக்கங்கள். தலைக்கு ஒரு நோக்கம், சரீரத்துக்கு இன்னொரு நோக்கம். தலைக்கு ஒரு செயல்பாடு, சரீரத்துக்கு இன்னொரு செயல்பாடு. அதில் வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் இருக்குது ஒழிய ரெண்டு பேரும் மற்ற விதத்தில் சமமாக தான் இருக்கிறார்கள். பாருங்க, வித்தியாசம் இருக்கிறதுனால தலை, ஒரு தலைங்க, நான் வந்து வெறும் சரீரம் தானே, அப்படி கிடையாது. சரீரம்னா தலை ஒன்றுமே பண்ண முடியாது. இருக்கிறீங்களா? சரீரம் இல்லைன்னா தலை ஒன்றுமே பண்ண முடியாது. கடவுள் அப்படி வச்சுட்டாரு பாருங்க. அப்போ வித்தியாசம் இருக்குது, பொறுப்புகளில் வித்தியாசம் இருக்குது, செயல்பாட்டில் வித்தியாசம் இருக்குது. ரெண்டு சேர்ந்து செயல்படும் போது தான் ஒரு காரியம் வாய்க்கிறது. தலை சொல்றது சரீரம் அப்படியே நிறைவேற்றும் போது காரியங்கள் நல்லா ஆரோக்கியம் அங்கே காணப்படுகிறது. என் மூளை நல்லா வேலை செஞ்சு என்ன செய்யணும்னு எனக்கு காண்பிக்கும் போது, என் சரீரம் அதற்கு உடன்பட்டு எல்லாம் செய்யும் போது நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா? தன்னிச்சையாக புருஷனுடைய இது இல்லாமல் அவள் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது. ஏன்? நீங்கள் நினச்சி பாருங்க, கை தானா அது பாட்டுக்கு எதையோ செய்ய ஆரம்பிச்சது, கை ஆடுது, கால் ஆடுது அப்படின்னா வலிப்பு. வலிப்புங்கிறது ரொம்ப பரிதாபமான நோய்ங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வலிப்பு வந்தால நான் பார்த்துருக்கேன், அப்படியே ரோட்டில் கிடக்கிறத பார்க்குறேன். வலிப்பு வந்து அப்படியே கை காலெலாம் ஆடும், நுரை தள்ளும், பரிதாபமாக இருக்கும். அவனுக்கு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்க. என்ன பிரச்சனை? மூளையில் ஏதோ பிரச்சனை, அதன் மூலமாக சரீரம் அப்படி இருக்குது. அவன் கையை ஆட்டக்கூடாதுன்னு பார்க்குறான், காலை ஆட்டக்கூடாதுன்னு பார்க்குறான், இந்த வயலண்ட் ஷேக்கிங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறான். ஆனால் அவனால் அமைதியாக இருக்க முடியலையே, கையை ஒழுங்காக வச்சுக்க முடியல, காலை ஒழுங்காக வச்சுக்க முடியல, அது ஆடுது. அதை அவனை ஒன்றும் செய்ய முடியல. அது ஒரு நோய், பயங்கரமான நோய். அது டாக்டர்கிட்ட போய் மருந்தை கொடுத்து அது வராதபடிக்கு பார்த்துக்கிட்டாதான் அவன் ஒழுங்காக வேலைக்கு போக முடியும், அவன் ஒழுங்காக எல்லாத்தையும் செய்ய முடியும். இல்லைனா இதை வச்சு இந்த சரீரத்தை வச்சு இயங்க முடியாது. குடும்பம் அப்படி இருந்ததுன்னா அப்படி இருக்கும். வலிப்பு ரொம்ப பரிதாபமான ஒரு நோயின்னு சொல்கிறேன். வலிப்பு வந்து உழுந்து ஒருத்தன் கையை கால ஆடிட்டு இருந்தா, ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி தன்னிச்சையாக செயல்பட்டு, நீ யார் எனக்கு சொல்கிறது, உன் வேலையை பாரு, உன் முதுகு நீ சொரியா, எனக்கு சொல்லாத, நீ சொல்லி நான் கேட்கணுமா, நான் நினைச்சதை நான் செய்வேன், என் இஷ்டப்படி நான் செய்வேன், அப்படிதான் நான் நடப்பேன், நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லும்போது அந்த வலிப்பை விட மோசமான ஒரு நோய் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு. குடும்பம் வெற்றி பெற முடியாது. பிள்ளைகள் அந்த சூழ்நிலையில் நல்லா வளர முடியாது. அவளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். அவள் தவறான ஒரு முன்னுதாரணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இதை கற்றுக்குவாங்க, இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிருவாங்க. எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. ஏன்னா மனைவி தன்னிச்சையாக செயல்படுகிறாள். அவர் தலை, நம்ம சரீரம்ன்றதுடைய போதனையுடைய அர்த்தம் என்ன? வேற இதுதான். ரெண்டும் ஒன்னா சேர்ந்து செயல்படுகிறது. அப்படிதான் பக்தி விருத்தி உண்டாகிறதுன்னு சொல்லி இருக்குது. அப்படிதான் நான் சொல்ற குடும்ப வாழ்க்கையில வெற்றி உண்டாகிறது. பெர்ஃபெக்ட் கோஆர்டினேஷனா, ரெண்டு பேரும் இசைந்து ஒன்றாக. நான் ஒரு குடும்பத்தை பார்த்துருக்கேன் பாருங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசுறதே கிடையாது, வருஷ கணக்கில் பேசுறதே, ஒரு வார்த்தை கூட ஒருத்தர் பேசி ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. எப்படி தான் இருக்கிறாங்களோ தெரியல. அற்புதமான வீடு அது. அவங்களுக்கு ஒரு மக இருக்குது பாருங்க, அந்த மகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்காதனாலே திருமணமே நடக்கலை, திருமணமே செய்து வைக்க முடியல. ஏன்னா ரெண்டு பேரும் பேசுறதே கிடையாது.
ஈகோ ப்ராப்ளம் 2 பேருக்கும். நீயா நானா, நீ சொல்லி நான் என்ன செய்யறது, நீ யாரு நான் யாரு போ அப்படின்னு 2 பேரும் பேசாமல் இருக்கிறாங்க. புள்ள எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாவம். அந்த புள்ள என்ன பண்ணும்? திருமணம் கெட்டு போச்சு, திருமணம் செய்து வைக்க முடியல. 2 பேரும் உட்கார்ந்து கலந்து ஆலோசித்து இணக்கமாக பேசி ஒற்றுமையாக இருந்தால் தானே ஏதாவது ஒன்று செய்ய முடியும். நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ குடும்பங்களில் 2 பேரும் நல்ல கை நிறைய சம்பாதிப்பாங்க, ஏராளமாக சம்பாதிப்பாங்க. சுலபமாக ஒரு ஃப்ளாட் நினச்சா இவங்க வாங்கலாம், ஆனால் ஒரு சின்ன ஃப்ளாட் கூட வாங்க மாட்டாங்க. கடைசியில் ஒரு சின்ன ஃப்ளாட் கூட வாங்க முடியாது. ஏன்னா என் காசை நீ தொடாத, நீ ஒன்றும் கேட்கக்கூடாது அப்படின்னு மனைவி சொல்லிடுது. புருஷன் சொல்லிடுறான், என் காசை நீ தொடாத, நீ ஒன்று என்கிட்ட கேட்கக்கூடாது, என்ன ஏதுன்னு கேட்கணும், நீ ஒன்றுதை வச்சுக்கோ நான் என்னதை வச்சுக்குவேன். 2 பேரும் ஆளாளுக்கு தேவையான செய்கிறதுனால 2 பேரும் சேர்ந்து ஒன்றும் செய்ய முடியாது. சேர்ந்தா ஈஸியாக ஃப்ளாட்டை வாங்கலாம், ஒரு வீட்டை வாங்கலாம், ஒரு நிலத்தை வாங்கி கட்டலாம், என்னமாவது பண்ணலாம். 2 பேரும் சேராதனால ஒன்றும் நடக்காது. பிள்ளைகளுடைய எதிர்காலமும் கெட்டுப்போகுது. எல்லாம் பிள்ளைகள் என்ன படிக்கணும், எங்கே போகணும், என்ன பண்ணணும், எப்படி திரும்பணும், எதுவுமே சரியாக செய்ய முடியாது பாருங்கள். ஏன்னா கோஆர்டினேஷன் கிடையாது, பர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன் அங்கே கிடையாது. எல்லாம் சைலண்ட் ஆகிட்டீங்க. அப்போ தலையும் சரீரமும் ஒன்றாய் சேர்ந்து இயங்க வேண்டும். புருஷன்தான் தலை, 2 பேரும் சேர்ந்து அங்கே செயல்படணும். ஒருத்தர் சொல்றாரு, இந்த வீட்டில் அம்மா ராஜ்யம் தான் நடக்குது, அம்மா ராஜ்யம் நடக்குது, ஐயா ராஜ்யம் இங்கே கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. எப்படிலாம் இருக்குது பாருங்க. அவங்க தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க பார்க்குறாங்க. 2 பேரும் சேர்ந்தாதான் ஒரு சரியான வெற்றிகரமான ஒரு ராஜ்யம்ங்கிறது விளங்குகிறது கிடையாது. இதை ஏற்றுக்கொள்றது இல்லை பாருங்க. சிலர் திருமணம் அந்த வாக்குறுதியிலிருந்து அந்த கீழ்ப்படிதல்ன்ற வார்த்தையை எடுத்துடணுன்றாங்க. மனைவி வாக்குறுதி கொடுக்கும்போது கீழ்ப்படிவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் சிலர் பல்ல கடிச்சிட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கொடுக்குறாங்க, ஆனால் அதை நம்புறது கிடையாது. சிலர் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துருங்க அப்படின்றாங்க, க்ளீனாக இந்த ஒபேன்றதை எடுத்துருங்க வேணான்றாங்க. அதே ஆள் கிரிக்கெட் மேட்ச்சில் போய் உட்காந்துக்கிட்டு நான் டீமியா, என்ன டீம் ஒர்க் தெரியுமா உனக்கு, கேப்டன் சொல்றபடி கரெக்டாக அவன் பேட் பண்ணாம பார், போய் கடகன்னு அடியானா கடகன்னு அடிச்சான், தோத்துட்டான்னா இவனுக்கு கோவம் பார், கடகன்னு அடிக்கிறதுக்கு பதிலாக அவன் ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறதுக்காக அவன் அங்கே நின்றுக்கிட்டே லொட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன ஆட்டம் இது? யாரும் கோஆப்ரேட் பண்ணல, கோஆர்டினேஷன் கிடையாது. கேப்டனுக்கு கீழ்ப்படிஞ்சு விளையாடல, இவனுங்க கோஆர்டினேட்டடாக விளையாடலன்னு குறை சொல்லுவானுங்க. ஆனால் வீட்டில் மட்டும் கேப்டன் இருக்கக்கூடாதுன்னு நம்பிக்கை அவங்களுக்கு. வீட்டில் புருஷனாவது கேப்டன் ஆகுது இருக்கக்கூடாது. ஆர்மியில் மேஜர் இருக்கணும், கமாண்டர் இருக்கணும். வீட்டில் யாரும் கமாண்டர் இருக்கக்கூடாது, மேஜர் இருக்கக்கூடாது. எல்லாரும் அவன் தலைதறிக்க ஆடணும். புருஷன் நான் ஏற்றுக்க மாட்டேன் தலையா, டீமுக்கு மட்டும் கேப்டன் இருக்கணும். ஸ்கூலுக்கு பிரின்சிபால் இருக்கணும், ஆஃபீஸில் மேனேஜர் இருக்கணும், அதெல்லாம் ஓகே. வீட்டில் ஒரு ஹலோ இருக்கிறீங்களா? அது என்ன இன்இக்வாலிட்டி, அது என்ன சமநிலை இல்லை. ஏங்க சமநிலை? எல்லாரும் சமம் தாங்க. கிரிக்கெட் மேட்ச்சில் இருக்கிற அத்தனை பேரும் சமமானவர்கள் தான். இன்னும் கேட்ட சில பிளேயர்ஸ் கேப்டனை விட சிறந்த ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, கீழே விளையாண்டுட்டு இருக்கவன் இருக்கான். எல்லாரும் சமமாக தான் இருக்கிறாங்க. ஒரு பொறுப்பை ஒருத்தர் கொடுக்குறாங்க, ஏன்னா அப்பதான் டீம் அவங்க இயங்க முடியும். அப்படிதான் கர்த்தர் புருஷனை மனைவிக்கு தலையாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய இன்டென்ஷன் மனைவி கீழானவள் புருஷன் மேலானவள்னு கிடையவே. நீங்க அப்படி நினைச்சுக்கிட்ட நாங்க என்ன பண்றது? அப்படி கிடையவே கிடையாது. அதனாலதான் வேதம் சொல்லுது, புருஷனுக்கு சிலர் சில புருஷர்கள் அப்படி தப்பா நினைச்சுக்கிறது, நம்மள தலையாக்கிட்டார், அப்ப நம்ம கை ஓங்கி இருக்குது, போட்டி உள்ளவர் அழுத்து அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிடறான் பாருங்க. அது பாவத்திலிருந்து வந்த அந்த குணம். பாவம் தவறான விதத்தில் அவனை ஆள வைக்குது. சில புருஷர்களுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 24ஆம் வசனம், ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். என்கிட்ட 1-2 பேர் சொல்லியிருக்காங்க, இதை முதல்ல என் மனைவிக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க பிரதர், இதை கொஞ்சம் காமிச்சு எல்லாத்திலையும் மரியாதையை கீழ்ப்படினோன்றதை சொல்லுங்க கொஞ்சம் தயவு செய்துன்றாங்க. எந்த காரியத்திலையும் கீழ்ப்படினு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் கீழ்ப்படினுமா? அப்படிதான் அதை வியாக்கியானம் பண்ணணுமா? எப்படி இதை வியாக்கியானம் பண்ணணும்?
இது போன்ற மற்ற வசனங்கள் எப்படி வியாக்கியானம் பண்ணப்படுகிறதோ அப்படிதான் வியாக்கியானம் பண்ணணும். இது போன்ற மற்ற வசனங்கள் என்ன? ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் நமக்கு மேலுள்ள நாட்டில் இருக்கிற அதிகாரங்களுக்கு எப்படி கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்குது. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எப்படி கீழ்ப்படியணும், போலீஸுக்கு எப்படி கீழ்ப்படியணும், நிர்வாகிக்கிற ஆஃபீஸர்களுக்கு எப்படி கீழ்ப்படியணும், சட்டத்துக்கு எப்படி கீழ்ப்படியணும், வேத வசனம் எங்கே பார்த்தாலும் போதிக்குது. இயேசுவே சொன்னார், ராயனுக்கு செலுத்த வேண்டியது செலுத்துறார், டாக்ஸ் கட்டணுமோ கட்டி தோலான்றாரு, அப்புறம் மறு வேலையை பாருன்றாரு. கட்டணும், சட்டம் இருக்குது, கட்டிடு அப்படிங்கிறாரு. கட்டுறதுக்கு காசையும் கொடுக்குறாரு. இருக்கிறீங்களா? சிலர் யோசிக்கிறாங்கன்னா சபைக்கு வந்து பார்த்தா டாக்ஸை கட்டுன்றாரு அவர். நாட்டினுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றது வேத வசனம் போதிக்கிறது. நம்ம நடத்துகிறவர்கள் ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேணும்னு போதிக்குது. அவளுக்கு மரியாதை செலுத்த வேணும்னு போதிக்குது, கனம் பண்ண வேணும்னு போதிக்குது. அவர்களுக்கு கடவுள் அதிகாரம் கொடுத்துருக்கிறாருன்னு போதிக்கிறது. தண்டனை கொடுக்க அவர்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு போதிக்கிறது. அது கீழ்ப்படிஞ்சு இருக்க வேணும்னு போதிக்குது. ஆனால் முதல் 2-3 நூற்றாண்டுகளில் பயங்கர துன்புறுத்துதல் நடந்ததுங்க கிறிஸ்தவரில். ரோமாபுரியில் விளக்கு கம்பம் போல வச்சு கிறிஸ்தவர்களை தொங்க விட்டு எரிச்சாங்க பாருங்க. சிங்கங்களுக்கும் புலிகளுக்கும் அவர்களை இரையாக்கினார்கள். ஸ்டேடியத்தில் வச்சு எல்லாரும் வேடிக்கை பார்த்து கைத்தட்டி சிரிக்கும் போது கிறிஸ்தவர்களை தூக்கி எறிஞ்சாங்க சாப்பிட்றதுக்கு. அதுலேருந்து தப்ப வேணும்னா ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தை சொல்கிறேன், நான் கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்ல மாட்டேன், வணங்க மாட்டேன்னு சொன்னால் பத்திரமா வீட்டுக்கு போயிடலாம், சாக வேண்டியதில்லை. ஆனால் அத்தனை கிறிஸ்தவர்களும் மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன்னு நிறைய கிறிஸ்தவர்கள் மரிக்கிறதுக்கும் தயாராகி விட்டார்கள். அவங்க சட்டம் போட்டாங்க, அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னாங்க. வேதம் சொல்றது சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேணும்னு. ஏன் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னாங்க? அது அவருடைய மனசாட்சிக்கு விரோதமானது, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமானது, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமானது. ஆகவே அதுக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னாங்க. அப்படியே சட்டமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்குமானால், மனசாட்சிக்கு பங்கம் விளைவிக்காது இருக்குமானால் அதை கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கு எதிராக போகிற நேரத்தில் கீழ்ப்படிய வேண்டியது இல்லைன்னு வேத வசனம் போதிக்குது. அப்படிதான் இதை வியாக்கியானம் பண்ணணும். மனைவிகள் புருஷர்கள் எல்லாத்திலையும் கீழ்ப்படியணும் அப்படின்னா எந்த காரியத்திலையும் கீழ்ப்படியணும்னா எந்த காரியத்திலையும் கீழ்ப்படியணும்னு அர்த்தம் கிடையாது. ஒன்று கண்டிப்பாக சொல்லலாம், எந்த ஒரு மனைவியும் மனசாட்சியை விட்டு கொடுத்து கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. மனசாட்சியை கடவுள் கொடுத்துருக்காரு. எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு சொல்லுது. ஒரு நல்லதை செஞ்சால் சந்தோஷம் உண்டாகுது, ஒரு கெட்டதை செஞ்சால் தூக்கம் கெட்டு போயிடுது. அது என்ன? மனசாட்சி. கடவுள் உள்ள வச்சுட்டாரு. எது நல்லது எது கெட்டதுன்னு அறிந்தவர்களாக ஒரு மாரல் கிரீச்சராக நம்ம இருக்கிறோம். நல்லது கெட்டது தெரிஞ்சவர்களாக இருக்கிறோம். அப்போ அதன்படி நடக்கணும். உள்ளம் மனசாட்சி இது தப்புன்னு சொன்னிச்சுன்னா செய்யவே கூடாது, ஏன்னா எல்லாம் கெட்டு போயிடும். ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்த உடனே நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, ஏன்னா ஒரு நல்ல செயலை செஞ்சுருக்கிறோம். ஆனால் ஒரு கெட்ட காரியத்தை செய்யும்போது நமக்கு நிம்மதியே கெட்டுப்போய். அதான் மனசாட்சி. நம்முடைய மனசாட்சியை நம்மளை கைட் பண்ணுது. அதனால் மனசாட்சியை நல்லா ட்ரெயின் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தையின் போதனை வந்து மனசாட்சியை ட்ரெயின் பண்ணுது. சிலருடைய மனசாட்சி சூடுண்ட மனசாட்சியாக இருக்குது. காப்பி ஹாட்டாக குடிச்சு சிலருக்கு பழக்கம், மண்ணு குடிப்பாங்க, சூடாக கொதிக்க எப்படா குடிச்சாங்கன்னு யோசிப்போம். ஏன்னா இப்படி தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து. அதே மாதிரி மனசாட்சி சூடுண்டதாயிடும். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள்னு சொல்லி பாருங்க வேதத்தில். யாரை சொல்லுது? பொய் சொல்லி திருட்டுத்தனம் பண்ணி ஒருத்த கொலை பண்ணி இது 5வது கொலைனா பண்ணிட்டு போய் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு சினிமா போய் பார்த்துட்டு வீட்டில் போய் நிம்மதியாக படுத்துவான். ஏன்னா இது ஒன்றும் இல்லை, இது மாதிரி 10 தடவை பண்ணியாச்சு. அவனுக்கு அது சர்வசாதாரணம். மனசாட்சி வந்து சூடுன்ற மனசாட்சி ஆயிடுது. மனசாட்சி இப்போ சரியாக வேலை செய்யலை. கிறிஸ்தவர்கள் மனசாட்சி மென்மையாக வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையினால் அது போதிக்கப்பட்டிருக்கணும். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியணும். அப்படிப்பட்ட மனசாட்சியாக இருக்கணும். அந்த மனசாட்சிக்கு விரோதமாய் நம்ம நடக்கவே கூடாது. எந்த ஒரு புருஷனும் தன்னுடைய மனைவியை பாவம் செய்யும்படியாக நிர்பந்திக்க முடியாது. அவள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புருஷன் பாவம் செய்ய சொன்னால் செய்ய வேண்டியது அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சது பாவம்னு தெரிஞ்சால் புருஷன் சொன்னதுனால செய்யணும்னு அவசியமே கிடையாது. எந்த காரியத்திலையும் கீழ்ப்படியணும்னா அந்த அர்த்தத்தில் சொல்லலாம். எந்த ஒரு புருஷனும் தன்னுடைய மனைவிக்கு ஆண்டவரோடு இருக்கிற உறவை கெடுதி உண்டாக்கும்படியாக நிர்பந்திக்க முடியவே முடியாது. ஆண்டவரை விட்டு, ஆண்டவரை நம்பாத, ஆண்டவரை பின்பற்றாத அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நிர்பந்திக்கவே முடியாது. மனைவிக்கு கடவுளோடு இருக்கிற அந்த உறவை
பாதிக்கும்படியாக நிர்பந்தம் செய்ய முடியாது. அந்த காரியத்தில் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். ஆனால் கர்த்தரை நம்பாத, கர்த்தரை தெய்வமாக கொள்ளாத அப்படின்னு சொன்னால் அது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு பொக்கிஷம். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்குன்னு வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எவ்வளோ அமைதியாக இருக்க முடியுமோ அவ்வளோ அமைதியாக இருக்கலாம். எவ்வளோ ஒத்துழைக்க முடியுமோ அவ்வளோ ஒத்துழைக்கணும். எவ்வளோ அனுசரித்து போகணுமோ அவ்வளோ அனுசரித்து போகணும். ஆனால் புருஷன் நீ முற்றிலுமா ஆண்டவரை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்க அதிகாரம் கிடையாது. ஒரு ஆண் விபச்சாரம் செய்யும் போது, இன்னொருவரோட தவறான உறவில் ஈடுபடும் போது, திருமணமான ஆண் இன்னொருவரோட தவறான உறவில் ஈடுபடும் போது அந்த திருமணம் முறிந்து விட்டது, அந்த உறவு முறிந்து விட்டது. இப்போ அந்த புருஷன் சொல்கிறதுக்கெல்லாம் இப்போ ஒன்று கீழ்ப்படியணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் கேட்டால் போய் அவனை டைவோர்ஸே பண்ணலாம். அந்த மாதிரி வேத வசனம் சொல்லுது. அவன் விபச்சாரம் செய்திருப்பான் என்றால் அவனை விவாகரத்து பண்ணவே அவளுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது, பண்ணிக்கலான்னு சொல்லி இருக்குது. ஒரு வேளை எல்லாம் நான் பண்ணல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன், அவன் திருந்துவான், அது அவங்க இஷ்டம், பண்ணிக்கிட்டோம். ஆனால் அந்த புருஷனுக்கு எல்லாத்துலேயும் கீழ்ப்படிந்திருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்படி வேத வசனம் நியாயமாக தான் சில காரியங்களை போதிக்கிறது ஒழிய அநியாயமாக எந்த காரியத்திலும் நீ கீழ்ப்படிந்திருன்னா கண்ணை மூடிக்கிட்டு அவன் சொல்கிறதுக்கெல்லாம் அது நல்லதோ கெட்டதோ, பாவமோ பாவம் இல்லையோ, அது என்னவோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேணும்ன்று வேத வசனம் போதிக்கவில்லை. 1 Peter 3:7 பார்த்தீங்கன்னா, உன் மனைவிக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துகிறது. கிவ் த ஆனர் தட் இஸ் டியூ டு யுவர் வைஃப். மனைவிக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்து. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த பெண் உரிமை இயக்கமும் வர்றதுக்கு முன்னாடியே பேதுரு ரொம்ப அட்வான்ஸாக போதிச்சு வச்சுட்டாருங்க. ஹலோ, மனைவிக்கு செலுத்த பைபிள் அருமையான கர்த்தருடைய வார்த்தை. ஃபார் அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம். காலத்துக்கு ரொம்ப அந்த காலத்து போதனை போதிக்கல. அது அந்த காலத்தில் ஆணாதிக்க காலம், அது பைபிள் எழுதப்பட்ட காலம். ஆனால் வேதம் ஆணாதிக்கத்தை போதிக்கல. அந்த காலத்தில் எழுதப்பட்டது. ஆனால் போதிக்கிறது பரலோக தேவனுடைய எண்ணங்களை இது போதிக்கிறது. மனைவிக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்து அப்படின்னு சொல்லுது. திருமண வாழ்க்கையை வெற்றிகரமானதை மாற்ற முடியும். பிசாசானவன் அழிக்க முயற்சிக்கிறான், குடும்பங்களை கெடுக்க முயற்சிக்கிறான். குடும்பம் உருப்படாத பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிடுறான். அதனால தான் மனைவிகள் என்ன பண்ணுறாங்க, நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்ய, போ, அங்கே ஆரம்பிச்சிடுது பிரச்சனை. அவ்வளோதான். பிசாசு இப்போ லீவில் போயிடுறான், வெக்கேஷனில். அவனுக்கு வேலையே இல்லை, இவங்க அடிச்சுக்குவாங்க 2 பேரும். இது உருப்படாமல் போயிடும். நான் சொல்கிறேன், சபைக்கு வசனத்தை கேளுங்க, அதன்படி நடவுங்கள், அதை பயிற்சிவீங்கள். வெற்றிகரமான சந்தோஷமான நல்ல குடும்பமாக நீங்கள் உருவாவீர்கள். சாத்தான் தோற்கடிக்கப்படட்டும், நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. வெற்றிகரமான குடும்பமாக ஒவ்வொரு குடும்பமும் உண்டாகட்டும். இதில் வாழ்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளரட்டும். கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.